Good day to all. Welcome to my YouTube channel Thiru46, and it is used for purely for computer science programming language Python. Python is a multi-programming language. In Python, we can import the C++ files, CSV files, and then other programming language we can import through this Python. So we are all using mostly in the programming languages. The Python is a most popular programming languages in over the 2019-20. Today we are all going to see about the Python programming language that functions on the higher secondary second year. Okay. In this functions, there are learning objects. In learning object, understanding, first point is understanding function specification. Above specification அப்படின்னா என்னன்னா particular task. The particular task has a set of particular task has a specific meaning with the meaningful task. That is called as a specification. Next, parameter and arguments. Parameter means a value can be stored on it. The values going to be stored on it. It is called as a parameter. Next, interface and implementation. Interface is the useful things. What are the materials going to be used? That is called as implementation. Interface அப்படின்னு சொல்றாங்க. Implementation means that the instruments has been worked through the object of they are all particularly using. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னால் நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செய்ய போகிறோன்னா அதுக்கான செயல் திட்டங்கள், இப்போ உள்ளிட என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் அது என்ன நடைபெறணும், அதில் என்ன செயல்பாடு இருக்கு, அதுக்கப்புறம் வெளியீடு அதாவது அவுட்புட், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இதெல்லாம் இருக்கிறது தான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாங்க. ஓகேவா? Now we can go to the introduction of the function. First lesson, function. The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரைமுறையை செஞ்சு வைக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு வரைமுறை வேணும். அந்த வரைமுறைகளை தான் என்ன சொல்ல செய்முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரைமுறையை திட்டமிடுறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த வரைமுறையை செய்யறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம், ஒரு செயல்பாடை செய்ய போகிறோம். அந்த செயல்பாட்டினை செய்யறதுக்கு சப்ரோட்டீன் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். இப்போ சப்ரோட்டீன் ஒரு செயற்திட்டம், அப்போ செயல்பாட்டினை செய்யக்கூடிய ஒரு குறுந்தகவல் அப்படின்னு சொல்றாங்க. Subroutine is a small section of a code that are used to perform a particular task that can be used in repeatedly. ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோடிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு பேர் தான் சப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிப்பீட் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கூறுகள் நம்ம ஏற்கனவே நம்ம C++ல பார்த்துருக்கோம், அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பார்த்துருக்கோம். சேம் அதே கான்செப்ட் தான் எங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஃபங்க்ஷன் இஸ் எ யூனிட் ஆஃப் கோட் தட் ஆர் ஆஃபன் டிஃபைன் வித் இன் எ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபங்க்ஷன்னா செயற்கூறுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், அது குறிப்பிட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு செயற்கூறு. இப்போ ஒரு செயல்பாடை செய்கிறோம், ஒரு சாப்பாடு செய்ய போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறோம், இப்போ எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நோட்டு புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோன்றதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எழுதும்பொழுது இப்போ
ப்ளூ பென் எடுத்து எழுதுறோம் அப்படின்னா இப்போ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங். அப்போ டேக்கிங் எ பென் அண்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குன்னா அடிஷன் சொன்னா நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ். அப்போ வந்து 2 numbers, அடிஷன் ஆஃப் 2 numbers, அடிஷன் ஆஃப் 3 numbers என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்குள்ள அந்த அடிஷன் ஆஃப் 2 numbersனா ஒரு ஃபங்க்ஷனாகவும் அடிஷன் ஆஃப் 3 numbers ஒரு ஃபங்க்ஷனாகவும் வச்சுக்கிறோம். அதை தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஏற்கனவே ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னோம். அப்போ ஃபங்க்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிகேஷன் சிறப்புகள் இருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டம் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் ஈக்குவல் டு 24 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. திஸ் அப்போ அந்த கோலன் ஈக்குவல் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க, டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க கொடுத்துருக்குற அந்த கோலன் ஈக்குவல்ன்றது டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த டெஃபினிஷன் இஸ் நாட் எ எக்ஸ்பிரஷன்ஸ், அது ஒரு செயல்பாடா கிடையாது, அதாவது ஒரு மாறிகள் கிடையாது, ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் த எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்சோ நாட் எ ட்ரீட்டட் ஆஸ் டெஃபினிஷன். அப்போ அது ஒரு கூறுகள் கிடையாது, ஒரு கூறு கிடையாது, செயற்கூறு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினிஷன் இஸ் எ டிஸ்டன்ஸ் சிமான்டிக் பிளாக்ஸ் சிந்தட்டிக் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வரைமுறை இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பிளாக்குக்குள்ள நம்ம வரையறுக்கிறது தான் சிமெட்டிக் பிளாக்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இன்சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ்குள்ள தான் இருக்கணும். ஆனா அதை வரையறுக்கிறதுக்கும் செயல் திட்டம் அப்படின்னு சொல்றதுக்கும் மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெராமீட்டர்ஸ். பெராமீட்டர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பெராமீட்டரோட இன்னொரு பேர் தான் ஆர்குமெண்ட்ஸ். Parameters are the variable in a function definition and arguments are the value which are passed to the function's definition. அப்போ நம்ம பெராமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் மீன்ஸ் ஏ ஈக்குவல் ஏ அப்படின்றது தான் என்னது வேரியபிள்ஸ், மாறி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அதுல என்ன வேல்யூவை பாஸ் பண்றோமோ அதுதான் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஈக்குவல் டு 24 அப்படின்றது தான் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல 2 வகையா பெராமீட்டரை சொல்றாங்க. ஒன்னு வித்தவுட் டைப் பெராமீட்டர், அனதர் ஒன் இஸ் வித் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லி 2 டைப் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 2 types of parameters. ஒன் இஸ் பெராமீட்டர் வித்தவுட் டைப். பெராமீட்டர் வித்தவுட் டைப்னா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு தரவு வகையும் சார்ந்ததாக இல்லாம இருக்கிறது தான். இங்க பாருங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ல ரெக்வெஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னா என்ன அப்படின்னா ரெக்வெஸ்ட் அப்படின்னா இதை தான் நம்ம எடுத்து செயல்படுத்த போறோம். அப்ப ஸ்பெசிபிகேஷன்ல நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படின்னு சொன்னோம். அப்ப இன்புட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி 0வாவோ இல்லை 0வுக்கு அதிகமாகவோ தான் இருக்கணும் அப்படின்றதுதான் கண்டிஷனா வைக்கிறாங்க இன்புட்டா. ஓகேவா? நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருக்குறோம் இன்புட்டு, அதை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அல்காரிதம் டெக்னிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், கம்போஷன், டீகம்போஷன் அப்படின்னு சொல்லி 4 வகையான டெக்னிக்ஸ் பார்த்தோம். அதுல தான் இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அப்ப அதுல ஒண்ணுதான் இது. அடுத்தது ரிட்டர்ன் ஏ ஈக்குவல் டு பவர் ஏ டு த பவர் ஆஃப் பி. அப்ப பியோட வேல்யூ என்னவா இருக்கணும், 0 இல்லைன்னா 0க்கு மேல இருக்கணும். ஏயோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப வித்தவுட் பெராமீட்டர் அப்படின்னு சொன்னா என்னன்னா அந்த வேல்யூ cannot be சேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னா என்னது, எல்லாத்துக்குமே 1 அப்படின்றதான் வேல்யூ. அப்ப அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்றதுனாலதான் அதை சொல்லியிருக்கிறாங்க வித்தவுட் பெராமீட்டர்ல. இப்ப டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம், இன்டீஜர், ஃப்ளோட் எல்லாமே பார்த்திருப்போம். இந்த இடத்துல அந்த டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணாம கொடுத்துருக்கிறதுனாலதான் அதை வித்தவுட் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வித் பெராமீட்டர், பெராமீட்டர்ஸ் வித் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. அங்க மேல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஏ டு த பவர் ஆஃப் பி அப்படின்னு மட்டும் கொடுத்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ அந்த பவர் ஆஃப் 0வா இருந்தாக்க என்ன பண்ணும், எனிதிங் பவர் 0னா 1ன்னு சொல்லி உங்களுக்கு டெஃபினிஷன் இந்த எபோவ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்
எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் பி ரிட்டர்ன் ஒன் இன் தி branches of type அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் வித் டைப்ல பார்த்தீங்கன்னா அதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு லெட் ஆர்இசி ரெக்கர்சிவ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்இசினா ரெக்கர்சிவ் உங்களுடைய லெசன்ல பின்னாடி வருது. இருந்தாலும் ஆர்இசினா என்னது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கணும். எ ஃபங்க்ஷன் கால் இட்செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். தன்னைத்தானே ஒரு செயற்கூறு அழைத்து கொண்டால் அதற்கு பெயர் என்னது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 11th C++லையும் பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் லெட் அப்படின்றதான் கீவேர்ட். லெட் இஸ் அ கீவேர்ட். REC is the recursive function code. அப்போ POWன்னு சொல்லி நம்ம